அடச்சி வாய மூடு போதும் சிரிக்காத. அப்போ உன் ஆளுக்கு ரொமான்ஸும் வரல. அவனுக்கு எதுவுமே வரலடி. சரி புரியுது புரியுது. வேற என்னதான் ஆச்சு? அப்புறம் உங்க அம்மா வேற என்னமோ நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் என்ன செஞ்சாலும் ஒரு கமெண்ட், ஒரு சஜஷன், ஒரு குறை. திருப்புர சுந்தரி என்னத்த என்ன பண்ற? நீங்க தானே வேர்க்கடலை சட்னி அரைக்க சொன்னீங்க. பூண்டு போட்டு தானே அரைக்கிற? இல்லையே. பூண்டு போடாம அரைச்சா என் பையன் சாப்பிட மாட்டான். பூண்டு போட்டு அரை. சரி அத்தா. அப்புறம் இந்த மிக்ஸில எல்லாம் அரைக்காத, அவனுக்கு பிடிக்காது. அம்மியில அரைச்சு வை. இது வேறயா? சரி. இந்தாங்க. திருப்புர சுந்தரி இப்படி வெளியில வச்சு குடுக்குறியே, என் பையன் என்ன பிச்சைக்காரனா? ஐயோ இங்க பாரு, நிலக்கதவுல நின்னு குடுக்குறியே, வீட்டுக்கு கடன் வராதா? போயிட்டு வர மம்மி. பாய்ப்பா. எல்லாம் என் நேரம். யாரடி இவன்? ஆமாண்டி, இப்பதான் எனக்கு தெரியுது நான் எவ்வளவு பெரிய அம்மா பைத்தியத்தை கட்டியிருக்கேன்னு. சரி அம்மா பையனா இருக்கான், ஓகே. உன்ன நல்லா தானே நடத்துறான். அட போடி, செம்மையா பார்ஷாலிட்டி பாக்குறான். அப்படி என்ன பண்றான்? அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு ஏசி மட்டும் தூக்கி போற, ஷோரூம்ல போய் ரீப்ளேஸ்மென்ட் கிட்ட 6000 ரூபாய் சொல்லுவான். பார்மா திருப்புர சுந்தரின் பேர் வச்சு திருப்பி 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 அதே பண்றாமா. அவளை விடுறா. அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு கொஞ்சம் பாரு. ஐயோ டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு. சாரிடா தெரியாம. ஏய் அம்மா ஆஃப்டர் ஆல் 75,000 rupees. இதுக்கு போய் நம்ம ஃபீல் பண்ணலாமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? 1000 உறவு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? இருக்குது. ஏசி குறைச்சு வைடி.